ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு மாஸான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை சிம்பிளாக எப்படி உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அலர்ட் மோஷன் ஆப் லிங்க் வந்து நான் இன்ஸ்டா பயோவில் கொடுத்துருப்பேன். ஃபாலோ பட்டன் இருக்கும், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சிம்பிள் தான், ஜஸ்ட் 2 ஸ்டெப்லேயே எடிட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கான லேயருக்கு நிறைய இருக்கும். ஃபாண்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண செலெக்ஷன் பண்ண ஆப்பு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமேஜ் ஆட் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் கலர் அண்டு ஃபில்லுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ண இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் கீழே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூவ் ஹேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜோட சைஸ் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான், ஃபஸ்ட் பண்ணோமோ அதே மெத்தடில் இந்த இமேஜும் அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வீடியோ ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா இமேஜுக்கும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.